பல நாடுகளைச் சேர்ந்த மக்கள் வாழக்கூடிய நாடுகளில் ஒன்று சிங்கப்பூர். அப்படிப்பட்ட சிங்கப்பூர் நாட்டில் வைணவ கடவுளான நாராயணருக்கு கோயில் எழுப்பி அக்கோயிலையே தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்றால் அது எத்தகைய சிறப்பு! வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வையத்தையே காத்து வளமோடு வாழ்விக்கும் வைகுண்ட வாசனாம் ஸ்ரீமன்னாராயண மூர்த்தி, ஸ்ரீனிவாச மூர்த்தியாக சிங்கப்பூர் மண்ணிலும் அருளாட்சி செய்யும் அற்புதம் இது. திருமலை திருப்பதியில் எழுந்தருளிய ஸ்ரீனிவாச வெங்கடேசர், திருவேங்கடமுடையான் என்ற திருநாமத்தில் திருமலையில் அருளாட்சி செய்வதைப் போலவே சிங்கப்பூரிலும் பக்தர்கள் நிரம்பி வழிய எண்ணற்ற சிறப்பம்சங்களோடு குடிகொண்டுள்ள ஒப்பற்ற திருக்கோயில். சிங்கப்பூர் அரசாங்கம் தேசிய சின்னமாக அறிவித்தது இதன் சிறப்பம்சமாகும். தமிழக திருக்கோயிலை போலவே சுதை வேலைப்பாடுகள் நிறைந்த அழகிய வடிவமைப்பில் அமைந்துள்ள புண்ணிய திருக்கோயில் இதுவாகும். சில 100 ஆண்டுகளுக்கு முன்னர் வருமானம் தேடி பஞ்சம் பிழைக்க வந்த இந்திய நாட்டினைச் சேர்ந்த பலர் இங்கு தங்கியிருந்த காரணத்தால் அவரவர்கள் தங்களின் சக்திக்கேற்ப ஆங்காங்கே சிறு குடில்களாக கோவில்களை அமைத்து வழிபட்டனர். அவ்வகையில் தமிழகத்தைப் போலவே பல தெய்வங்களை எழுந்தருளச் செய்து சிறப்பான முறையில் வழிபாடும் செய்துள்ளார்கள். அப்படி உருவான திருக்கோயில் சிங்கப்பூர் மண்ணில் ஏராளமான அளவில் புகழ் பெற்று விளங்குகின்றன. அதில் ஒன்றுதான் சிங்கப்பூர் ஸ்ரீனிவாசர் திருக்கோயில். இவ்வைணவ திருக்கோயில் முதன்முதலில் அருள்மிகு நரசிம்ம சுவாமியை முதல்மூர்த்தியாக கொண்டு துவங்கப்பட்டதாக தெரிகிறது. அதாவது 1800ஆம் ஆண்டுகளின் பிற்பகுதியில் சமூகார்வலர்கள் பலரது முயற்சியால் அங்குள்ள இந்தியர்கள் துணை கொண்டு சிறிய குடில்வடிவில் நரசிம்மர் திருக்கோயில் உருவானது. குடில் வடிவ கோயிலை பெரிய அளவில் மேம்படுத்த எண்ணிய பக்தர்கள் பலரது உந்துதலின் பேரில் கிழக்கிந்திய கம்பெனி 1855ஆம் ஆண்டு சிராங்கூன் சாலையில் 2 ஏக்கர் 19 போல்ஸ் பரப்புள்ள நிலத்தை 21 ரூபாய் 3 அணாவிற்கு விற்றது. அந்த நாளில் சிங்கப்பூரில் இந்திய நாணயம்தான் உபயோகித்தலில் இருந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு சரியான சான்றாகும். அந்த நிலத்தில் ஸ்ரீ நரசிம்ம பெருமாள் திருக்கோயில் ஒன்று எழுப்பப்பட்டது. அதுவே பிற்காலத்தில் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலாக மாற்றம் கண்டது. ஆலய அமைப்பானது தென்னிந்திய கட்டடக்கலை நிபுணத்துவத்தை தழுவியதாகவே உள்ளது. இத்திருக்கோயிலில் ஆச்சரியப்படும் வகையில் ஓவியங்களும் சிற்பங்களும் இடம்பெற்றுள்ளன. ஸ்ரீநரசிம்ம பெருமாள் திருக்கோயில் சிறிய அளவில் அமைக்கப்பட்டு இருந்தாலும் தெப்ப குளத்துடன் அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் திருக்குளத்தில் நீராடிவிட்டு தூய்மையுடன் வழிபாடு செய்துள்ளனர். நாளும் நலமளிக்கும் நரசிம்ம சுவாமியின் திருவருளால் திருக்கோயிலில் பக்தர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போனது. இதனால் கோயிலில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்த வேண்டிய சூழல் எழுந்தது. ஆனால் சிறிய அளவிலான கோயிலாக இருந்ததால் ஆலயத்தை விரிவுபடுத்த வேண்டி அன்றைய ஆங்கிலேய அரசிடம் முறையிட்டனர். அம்முறையீட்டிற்கு இணங்க $25,792 சதுர அடி நிலம் மற்றும் $25 வெள்ளி விலையில் கோவில் அறங்காவலர்களுக்கு வழங்கப்பட்டது. அதன் பிறகே இப்பிரமாண்டமான அளவில் கோயில் உருவெடுத்தது. செல்லும் வழி: சிங்கப்பூரின் செராங்கூன் சாலை, பெரார் பூங்கா, ஃபெரர் பார்க் ரயில் நிலையத்திற்கு மிக அருகாமையில் கோயில் அமைந்துள்ளது. இதுமாதிரி நிறைய கோவில்கள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.